அன்பானவர்களே, ஒரு புதிய மாதத்தினுள் நாங்கள் செல்லுகின்ற போது ஆண்டவருடைய கிருபை இந்த புதிய மாதத்தில் எங்களோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிப்பது ஒரு இயல்பான காரியமாக இருக்கிறது. பழைய மாதத்தின் துன்பங்களை நாங்கள் இந்த புதிய மாதத்தில் நாங்கள் சந்திக்க போகின்றோமா? ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பாரா என்ற அவநம்பிக்கை சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆனால் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு நிச்சயமாக கூட இருப்பார். இதனை நீங்கள் விரிவாக கேட்க வேண்டுமானால் இந்த செய்தியின் இறுதி வரை நீங்கள் இந்த செய்தியை கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை கர்த்தர் கொடுப்பார். மீண்டுமாய் இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் சிந்தனையினூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதிலே, இந்த வீடியோவினூடாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும், இந்த ஜூலை மாதத்திலும் எனது செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புதிய மாதம் புதிய கிருபை. புதிய மாதம் புதிய கிருபை. நாங்கள் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாங்கள் வாசிக்கின்ற போது அந்த வசனங்கள் இவ்வாறு சொல்லுகின்றது: நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. இந்த புலம்பல் புத்தகத்தை எழுதியவர் என்று நம்பப்படுகின்ற தீர்க்கதரிசி எரேமியா. இந்த புலம்பல் புத்தகத்தின் பின்னணியை நாங்கள் பார்ப்போமானால், எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலகட்டத்தை நாங்கள் பார்ப்போமானால், கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டளவிலே எரேமியா இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் உரைத்தார். விசேஷமாக இந்த காலகட்டத்திலே, அதாவது இஸ்ரவேல் கடுமையான பிரச்சனைகள் மத்தியிலே அவர்கள் இருந்தார்கள். துன்பங்கள் மத்தியிலே, இழப்புகள் மத்தியிலே அவர்கள் இருந்தார்கள். முக்கியமாக பாபிலோனிய அரசன் நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் மீது படையெடுத்து அவர்களை அழித்து, அவர்களுடைய ஆலயத்தை அழித்து அநேகரை பாபிலோனுக்கு அவன் சிறையாக அவன் கொண்டு போனான். ஆகவே துன்பத்தின் மத்தியிலே இருந்து தான் நாங்கள் பார்க்கிறோம் எரேமியா இறைவாக்குனர் இந்த வசனங்களை அவர் சொல்லுகின்றார். அதாவது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. துன்பத்தின் நடுவிலும் தேவன் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. துன்பங்கள் வாழ்க்கையில் வரும், வாழ்க்கையில் போகும். ஆனால் துன்பங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாள் காலையிலும் அது புதிதாக இருக்கிறது என்று எங்களுக்கு வேதம் சொல்லுகின்றது. ஒவ்வொரு புதிய மாதமும் தேவன் எங்களுக்கு வழங்குகின்ற ஒரு புதிய வாய்ப்பு. ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார் என்று சொன்னால், அந்த புதிய மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பாகும். எத்தனையோ பேர் எங்களோடு பிரயாணம் செய்கின்றவர்கள் அடுத்த நாளை கூட காண முடியாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த மாதத்தை நீங்களும் நானும் கண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கின்ற புதிய வாய்ப்பு. ஆகவே இந்த புதிய வாய்ப்பை ஆண்டவர் தருகின்ற போது, இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்த தேவன் இந்த புதிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தருகின்ற போது அவருடைய கிருபையும் இந்த புதிய மாதத்திலும் எங்களோடு கூட இருக்கும். ஆகவேதான் இந்த பிரச்சனைகள் மத்தியில் இருந்து கூட இந்த புலம்பலை எழுதிய அந்த எரேமியா தீர்க்கதரிசி இவ்வாறு கூறுகிறார்: நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதியவைகள். ஆகவே ஒவ்வொரு நாள் காலையும் ஆண்டவர் தருகின்ற புதிய கிருபை, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். புதிய மாதத்தை பயத்தோடு அல்ல, விசுவாசத்தோடு சந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவரும் நாங்கள் புதிய மாதத்தினுள் செல்லுகின்ற போது ஒரு விதமான பயத்தோடு செல்கிறோம். பிரச்சனைகள் இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, வேலையில்லா பிரச்சனை இருக்கிறது, உங்கள் குடும்பங்களிலே பிரச்சனை இருக்கிறது, ஏராளமான கடன்,
தொல்லை, எங்களுக்கு நோய்கள் என்று ஏராளமான பிரச்சனைகள் பழைய மாதத்தில் இருந்தன. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் செல்லுகின்ற போது இவைகளும் எங்களோடு கூட வரப்போகின்றது. இவைகளை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றோம், இவைகளை நாம் எவ்வாறு சந்திக்க போகிறோம் என்ற கேள்வி உங்களுக்கும் எனக்கும் இயல்பாக எழும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், புதிய மாதம், புதிய கிருபையை ஆண்டவர் தருகிறார். நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த மாதத்திற்குள் நீங்கள் காலடி எடுத்து வைக்காமல் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த மாதத்திற்குள் காலடி எடுத்து வைங்கள். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஒருவேளை பிரச்சனைகள் ஊடாக நாங்கள் நடந்தால், கஷ்டங்கள் ஊடாக நடந்தாலும், பயம் ஊடாக நாங்கள் நடந்தாலும், மன சஞ்சலத்தின் ஊடாக நாங்கள் நடந்தாலும், இந்த புதிய மாதம் ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்தும் எங்களுக்கு கூட இருக்கிறது என்ற நம்பிக்கையை எனக்கும் உங்களுக்கும் தருகிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பான பிள்ளையே, நீ கலக்கத்தில் இருக்கிறாயா, நீ திகைப்பில் இருக்கிறாயா, நீ பிரச்சனையில் இருக்கிறாயா, நீ கஷ்டத்தில் இருக்கிறாயா, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபை உன்னோடு கூட வருகிறது. அதை நாங்கள் நம்ப வேண்டும். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே அவன் பயிர் செய்தான். பயிர் நன்றாக வளர்ந்து வந்தது. ஆனால் திடீரென வந்த வெள்ளப்பெருக்கு பயிர்களை எல்லாம் நாசமாக்கி எல்லாவற்றையும் அழித்து விட்டது. அவன் மனம் கலங்கி போனான். நான் பயிரை அறுவடை செய்கின்ற காலத்திலே இந்த வெள்ளம் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டது என்று அவன் கலங்கினான். ஆனால் சில நாட்கள் கழிந்து அந்த வெள்ளம் எல்லாம் வடிந்த பின்பு அவன் தனது நிலத்தை போய் பார்த்த போது அவனுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவன் பயிர் செய்த நிலம் அவ்வளவு வளமான நிலம் அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த வெள்ளம் எங்கிருந்தோ நல்ல மண்ணை கொண்டு வந்து அவனது பயிர் செய்த அந்த இடங்கள் முழுவதை நிரப்பி இருந்தது. அது பசலை நிரம்பிய மண் போல் அவனுக்கு தோன்றியது. ஆகவே ஒரு நம்பிக்கையுடன் மீண்டும் பயிர் செய்தான். இப்பொழுது அவன் பயிர் செய்து அவனது பயிர்கள் அறுவடைக்கு தயாரான போது இதுவரை அவனது வாழ்க்கையிலே இப்படியான அறுவடையை அவன் காணவில்லை. ஆகவேதான் அவன் சொன்னான், தேவன் ஒரு பக்கத்திலே எனக்கு நம்பிக்கையை இழப்பை கொடுத்தாலும் மறுபக்கத்திலே எனக்கு தேவன் நம்பிக்கையை தந்திருக்கின்றார். இந்த புதிய நாளிலே, இந்த ஆண்டிலே எனக்கு ஆண்டவர் புதிய கிருபையை தந்திருக்கின்றார் என்று சந்தோஷப்பட்டார். எனது பயிர்கள் அழிந்து போய்விட்டது என்று நான் கவலைப்பட்டேன். ஆனால் பயிர்கள் இன்னும் நன்றாக வளர்வதற்கு தேவன் அந்த வெள்ளத்தின் மூலமாக எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, புதிய மாதம் புதிய கிருபை என்பதுதான். ஒருவேளை இழப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள், வலிகள், நோய்கள் எங்களை தாக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திலும் நீங்களும் நானும் காலடி எடுத்து வைப்போம். ஆண்டவர் புதிய மாதத்திலும் புதிய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தருவார். அந்த நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இந்த புதிய மாதத்திலும் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தார். ஆண்டவர் எங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், எங்களை அற்புதமாக வழிநடத்துவார். தேவனுடைய நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த புதிய மாதத்தை உம்முடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். புதிய மாதம் புதிய கிருபை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் வாசித்தபடி நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். புதிய மாதத்திலும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வருகிறோம். தேவனே, நீரே எங்களை புதிய மாதத்திலும் எங்களை பொறுப்படும். நீரே இந்த புதிய மாதத்திலும் எங்களை ஆசீர்வதி. இந்த புதிய மாதம் எங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையின் மாதமாக, புதிய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற மாதமாக இருக்கிறது செய்யும். எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உம்முடைய பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். நாங்கள் எடுத்து வைக்கின்ற காலடிகளிலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிநடத்தலும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒருவேளை மன சஞ்சலத்துடன், மன கவலையுடன் நாங்கள் இருப்போமானால் எங்களை மாற்றி, எங்களை புதிய மனிதர்களாக மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் புதிய மாதத்திலும் புதிய கிருபையை ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் செல்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் இந்த புதிய மாதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது உங்கள் மனங்களை தொட்டிருந்தால் தயவு செய்து லைக் பண்ணி
சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். இது எங்களது ஊழியத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.